ஹாய் டிஜி ஸ்குவாட். ரொம்ப நாள் ஆகுதுல்ல நம்மளோட கோல்டு ப்ரெடிக்ஷன் பார்த்து. நிறைய பேர் என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கோல்டு ப்ரெடிக்ஷன் போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ ரொம்ப லாங் கேப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மோர் தென் ஒரு 1 மந்த்துக்கு மேலேயே நம்ம கோல்டோட ப்ரெடிக்ஷன் போடலை. ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் அனதர் ஒர்க், அனதர் கமிட்மெண்ட்ஸ், நிறைய விஷயங்களை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தேஜினியஸ் காஸ்ட்டே இல்லாமல் ஒரு கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட தேஜினியஸ் ஃபாலோவர்ஸ் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அந்த கோர்சஸில் நீங்கள் ஒரு ரியல் ட்ரேடர் ஆக போகிறேன், நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னா, நம்மளோட கோர்சஸை நீங்கள் எந்த ஒரு காஸ்ட்டும் எந்த ஒரு ஃபீயும் பே பண்ணாமலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது கோல்டு மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன்ஸ் இப்போ கரண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய உலகமே பயந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அண்ட் ஈரான் வார். இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ண வந்தப்போ ஈரானுக்கு வந்துட்டு ரஷ்யா சப்போர்ட் வருமா அப்படிங்கிறது ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு. ஸோ போர் அப்படின்னாலே தெரியும், எல்லா பொருளோடைய டிமாண்டுமே எல்லா பொருளோட ப்ரைஸுமே வந்துட்டு மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஹெவியாக இருக்கும். அண்ட் தென் டிமாண்ட் அதிகமாக ப்ரைஸ் ஆகும். இது வந்து கோல்டுக்குமே சாரும். நிறைய பேர் நினைப்பாங்க ஆயிலுக்கு மட்டும் தான் ப்ரைஸ் ஏறுமான்னு நினைப்பாங்க. இல்லை, நம்ம பார்க்க போகிற கோல்டுக்குமே இந்த மாதிரி வாழ்க்கால அடிப்படையில் ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைக்காக தான் ஆரம்பிக்கும். ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கால சுச்சுவேஷன் போய் இப்போ தான் ஓரளவு செட்டில் ஆகிருக்கு. பட் இன்னுமே வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது போக போகலாம் நமக்கு. பட் வி ஆர் டெக்னிக்கல் அனலைஸ். பட் ஃபண்டமெண்டலும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து வாழ்க்கால அடிப்படையில் மார்க்கெட் ப்ரைஸ் மேலே தான் மூவ் ஆக போகுதுன்னா எந்த ஏரியாவில், எந்த ஜோனில், எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மேலே போவான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அந்த இடத்துல அவேராக நம்மளோட என்ட்ரிஸை பிளேஸ் பண்ண முடியும். சரிண்ணா? ஓகே. வெல், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்குற சார்ட் வந்து என்னுடைய டீம், அதாவது நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நம்ம டீம் இன்னைக்கு லான்ச் பண்ண சார்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டோடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும். இப்போ நான் இருக்கிறது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். என்ன நம்ம டீம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆகிருக்கு 50 மினிட்ஸ் சப்ளை ஏரியாவில் டச் பண்ணி. 50 மினிட்ஸ் சப்ளை ஏரியாவில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா டச் பண்ணி மார்க்கெட்டு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. மார்க்கெட்டு கம்ப்ளீட்லி என்ன ஆக போகுதுன்னா ட்ராப் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த இடத்துல என்ன மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட்டானது இந்த ஜோன், அதாவது இந்த லைன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த லைன் வரைக்கும் வரப்போ மார்க்கெட் எப்படி ரெஸ்பெக்ட் ஆகலாம் அப்படிங்க இங்கே வந்து நம்ம வந்து டயக்ராமாக கொடுக்குறோம். அப்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல என்ன தெரியுது அப்படின்னா, மார்க்கெட்டோடைய டெஸ்டினேஷன் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்க முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஒரு மார்க்கெட்டோட மொமெண்டம் இந்த டெஸ்டினேஷனுக்கு வரைக்கும் தான் வரும். அந்த டெஸ்டினேஷனில் மார்க்கெட் என்ன ஆகலாம், ரிட்டர்ன் பேக் மேலே போகலாம். அது எப்படி ஆக போகுதுங்கிறதா இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஃபுல் சார்ட்டுக்கு போயிட்டு ஒரு 4 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 50 மினிட்ஸுக்கு ஓவர் வியூ வருவோம். அப்போ உங்களுக்கு இன்னுமே ஒரு நல்ல கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். இப்போ நான் வந்து கோல்டு மார்க்கெட்டோட எந்த டைம் ஃப்ரேமோட சார்ட்ல இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேமோட சார்ட்ல இருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? ஸோ 4 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேமோட சார்ட்ல இருக்கேன். மார்க்கெட்டு தெளிவாக தெரியுது என்ன ப்ராபபிலிட்டி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டோட ட்ரெண்டை வேலிடேட் பண்ணணும். மார்க்கெட்டானது என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் இருந்தது. மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருந்துச்சு, ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்த மார்க்கெட்டே இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா டவுன் ட்ரெண்டோடைய ஹையை மார்க்கெட் வந்து டாமினேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். எஸ், நான் இப்போ வந்து இந்த ஹையை வரையினேன். இந்த ஹை ஏரியாவில் மார்க்கெட் அழகாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஹை என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட்டு ஒரு நல்ல பிரேக் அவுட்டோட ப்ராபபிலிட்டியை காமிச்சிருச்சு. ரைட்டா? அப்போ மார்க்கெட் ஆனது எங்கே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டு த டைரக்ஷன் டு த பை. ஸோ மார்க்கெட் ஆனது எங்கே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா பை டைரக்ஷனுக்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்கு. அப்போ அந்த பை டைரக்ஷனுக்கு போகுதுன்னு நமக்கு தெரியுது. என்னென்ன ஏரியாஸ்ல ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு மார்க்கெட்டோட சார்ட்டை நான் வேலிடேட் பண்ணும்போது, இம்பல்ஸ் ரீடெஸ்ட், இம்பல்ஸ் ரீடெஸ்ட், இம்பல்ஸ், ரைட்? அப்போ எனக்கு பார்க்கும்போது ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ அண்ட் தென் ஸ்விங் ஹை. ரைட்டா? ஒரு கிளியரான ஸ்விங்ஸை வச்சு தான் மார்க்கெட் போயிருக்கு. அப்போ என்னுடைய ஸ்விங்கோட லாஸ்ட் ஸ்விங்கோட லோவை எட்டுவேன். ஏன்னா எனக்கு இந்த ஸ்விங்குமே என்னவா இருக்குன்னா ஈக்குவலராக இருக்கு, எந்த ஒரு மேஜர்ஸாகவும் இல்லை. அதாவது மார்க்கெட் ஆனது ஒரு பெரிய ஸ்விங்கை கிரியேட் பண்ணிட்டு சின்ன சின்ன ஸ்விங்கா போகல. ரைட்? ஸோ அப்படின்னா தான் நம்மளோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் உள்ள நம்ம சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். பட்
இங்க மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கிளியரான ஸ்விங்ஸை நமக்கு கொடுத்துருக்கு. அப்ப கிளியர் ஸ்ட்ரக்சர், இட்ஸ் கால்பிங் த கிளியர் ஸ்ட்ரக்சர். நான் எல்லாருக்குமே சொல்றது என்ன, கிளியரான ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணி ஆகணும், மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ இப்போ இந்த இடத்துல நம்ம எப்பவுமே கொடுக்குற ஒரு சின்ன ஸ்மால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட ஓவர்வியூ ஒரு தியரிட்டிக்கலா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாருக்குமே சொல்றதா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தியரிட்டிக்கலா ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுப்பேன், ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட ரூல், இப்போ மார்க்கெட்டு அப்டன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொன்னோம், ரைட்டா? அப்டன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ங்கிறப்போ என்னுடைய ஸ்விங் லோ, லாஸ்ட் ஸ்விங் லோ எது, இதான் லாஸ்ட் ஸ்விங் லோ, ஓகேவா? இப்போ கோல்டு மார்க்கெட்டுடைய டிராப்பிங் மூமெண்டம் இந்த இடத்துல இருக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சான்ஸ் டு கோயிங் டு தி அப்வர்ட். ஸோ இந்த ஸ்விங் லோவை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் இந்த ஸ்விங் லோவை ரெஸ்பெக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், மேலே போறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2 ரூல், இந்த ஸ்விங் லோவை உடைச்சிச்சுன்னா மார்க்கெட் இந்த ஃபுல் இம்பல்ஸ் கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போகலாம். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணும், ஸ்விங் லோ லெவல்ல மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மேலே போகலாம் அப்படிங்க தெரியும். அப்போ மார்க்கெட் மேலே போகலாங்கிறத நம்ம வந்து வாய் வாட்டலான்னு சொல்லுமே தவிர மார்க்கெட் எப்படி மேலே போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் எல்லாருக்குமே சொல்றது வித்தவுட் கன்ஃபர்மேஷன் வி கேனாட் டூ எனி ட்ரேட்ஸ். வித்தவுட் கன்ஃபர்மேஷன் வி கேனாட் டூ எனி ட்ரேட்ஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டு இந்த ஏரியாவில் நிற்குது, கண்டிப்பா இதுக்குள்ள என்ன இருக்கும், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குமா? இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை எப்போ மார்க்கெட்டு எடுக்குதோ, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் எப்போ உடைக்குதோ, ரைட்? இப்போ நம்ம 4 ஹவர்ஸ்ல பார்க்கணும், 50 மினிட்ஸ்ல 1 ஹவர்ல உடைச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட்ல பை அண்ட் போட போறோம், ஸ்டாப் லாஸ் கீழே வைக்க போறோம், டார்கெட் மேலே வைக்க போறோம், ரைட்? ஸோ இதுதான் வந்து ரூல். இதை நம்ம ரியல் மார்க்கெட்ல எப்படி அப்ரோச் பண்ண போறோம்? சரி, ரியல் மார்க்கெட் இப்போ நான் உங்களுக்கு வந்து சொன்னேன் மார்க்கெட்டோட அப்ரோச் எப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் அதுக்கான ஜோன்ஸை நான் இந்த இடத்துல வரைய போறேன், ரைட்? இப்போ நான் சொன்னது என்ன, இந்த லோவை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகலாம், மார்க்கெட்டு மேலே போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசிடணும், ரைட்டா? அதே மாதிரி நான் என்ன சொன்னேன், இந்த இதுக்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி, ரைட்டா? அதே மாதிரி மார்க்கெட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிடுச்சு, ரைட்? ஆஃப்டர் தட் அடுத்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி அடுத்த ஃபிளிப்புமே இங்கே கொடுத்துட்டான், ரைட்? அப்போ எனக்கு இந்த ஹை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏரியாவா இருக்கும். இந்த ஹை என்னவா இருக்கும், ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏரியாவா இருக்கும். அப்போ மார்க்கெட் என்ன ஆகணும் அப்படின்னா இந்த ஹையை உடைச்சிருச்சுன்னா 100% மார்க்கெட் என்ன ஆக சான்சஸ் இருக்கு. சரி, நான் எப்பவுமே 100% சொல்ல மாட்டேன், சாரி. இந்த ஹையை உடைச்சிச்சு அப்படின்னா 90% சான்ஸ் டு மார்க்கெட் கோயிங் ஃபார் பை சைட். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, ரைட்? எனக்கு இப்போ இந்த ஹையை உடைக்கணும், அது வரைக்கும் மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ போயிட்டு நான் ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா என்னோட சஜஷன் நோன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதுவும் இந்த ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா. இதுதான் என்ன ஏரியா, ஒரு இம்பார்ட்டண்டான ஏரியா. ஃபர்ஸ்ட் திங் எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த ஜோன் என்ன ஏரியா, நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஏரியா. ஓகே, இந்த ஜோன் இம்பார்ட்டண்டான ஏரியாவா இருக்கு. இந்த ஜோனை நெக்ஸ்ட் 4 ஹவர்ஸ் கேண்டில், இப்போ நம்ம இருக்கிற டைம் ஃப்ரேம் என்ன டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 4 ஹவர், ரைட்டா? என்ன டைம் ஃப்ரேம்ல இருக்கும், 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இருக்கும். இப்போ இந்த 4 ஹவர் கேண்டில் இந்த ஜோனை பிரேக் பண்ணி டாமினேட் பண்ணிடுச்சுன்னா இந்த ஜோன் என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம், பிரேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஜோன் என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம், இட் வில் பி பிரேக். இந்த ஜோன் டோட்டலா என்ன ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஜோன் பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் போது நம்ம என்ன பண்ண போறோம், கம்பல்சரி மார்க்கெட் கீழே வரப்படு. பட் எப்படி நான் கீழே வரப்படுங்க டிசைட் பண்ணுவேன்னா என்னோட இம்பல்ஸ் மூமெண்டமா நான் ட்ராக் பண்ண போறேன். ஸோ என்ன பண்ணுவேன், இது ஃபுல்லாவே என்னோட இம்பல்ஸா நான் வச்சுக்கும் போது ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹைக்கு நான் என்ன பண்ணுவேன், கரெக்ஷன் இருப்பேன். ஆனா எனக்கு வந்து ரீடெஸ்ட் ஏரியாவும் என்ன இருக்கு, ரீடெஸ்ட் ஏரியாவும் ஒன்னால சிங்க் ஆகுது. ஆனா இந்த சிங்கிங் ஏரியால என்னோட கன்ஃபர்மேஷன் லெவல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கீ லெவலோட இருக்கிறது 618, ரைட்டா? இப்ப இந்த இடத்துல 4 ஹவர் கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆக சான்ஸ் இருக்கு, கீழே வந்து இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகும், மேல போக சான்சஸ் இருக்கு.
அதே இந்த இடத்த சேர்த்து வச்சு உடச்சிச்சுன்னு வச்சுங்களேன், ஃபாலோவர் கேண்டில்ஸ் இந்த ஜோன்ஸ் உடச்சிச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பா எங்க வர சான்சஸ் இருக்குமா? கம்மிங் பட் எப்படி வரும்? வர சான்ஸ் இருக்கு. எப்படி வரும்? லைக் நமக்கு தெரியும் கண்டிப்பா என்ன பண்ணிருக்கு, இந்த இடத்துல ஒரு ஹைங்கிற ஒரு ஏரியா ஒன்று வச்சிருக்கு, ரைட்டா? ஸோ இந்த ஹை வச்சிருக்கு, மார்க்கெட் இந்த இடத்த உடைச்சிட்டு இன்னொரு இன்டர்னல் ஹை வச்சு உடைச்சு இந்த ஹையை உடைச்சா மார்க்கெட் மேல போகும், ரைட்? ஸோ எப்பவுமே சரி எனக்கு பைக்கான கன்ஃபர்மேஷன் சரி செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், லெட்ஸ் டேக் a trade, otherwise I don't take any trades, ரைட்டா? இப்போ மார்க்கெட்டு கீழே விழுங்கிறத என்னால் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் என்னோட ரெஸ்பெக்டபிள் ஏரியா 2 ஏரியா இருக்கு, மார்க்கெட்டோட ரெஸ்பெக்டபிள் ஏரியால இருக்குங்கப்ப நான் எப்படி மார்க்கெட் கீழே விழுன்னு சொல்லுவேன் முடியாதுல்ல. அப்போ நல்லா புரிஞ்சுங்களேன், இதே இன்னொரு செனரியோ, இதே நேற்று நீங்க கேட்டுனீங்கன்னு வச்சுங்களேன், சூப்பரா நம்ம சொல்லியிருக்க முடியும். என்னன்னா இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 70% கீழே விழுந்துருச்சு, ரைட்டா? as per the trading rule இந்த மாதிரி நடந்துச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பா எங்க வரும், ஸ்விங் லோக்கு வரும். கண்டிப்பா எங்க வரும், ஸ்விங் லோக்கு வரும். அப்போ அந்த இடத்த பேஸா வச்சு ஸ்விங் ஹையை மார்க் பண்ணி அந்த இடத்துல செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இங்கே நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம், ரைட்? இது ஒரு செனரியோ. ஆனா இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷனுக்கு உடனே ட்ரேட் எடுக்க முடியுமான்னு கேட்டா நோ, ரைட்டா? இப்ப நான் ஷூட் பண்ற டைமிங் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே, அதாவது இன்னைக்கு ஈவினிங் இந்த வீடியோ பாப்பீங்க. பட் இப்ப நம்ம பேசுறது எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்டோட மூமெண்டம் எப்படி இருக்க சான்சஸ் இருக்கு, இன்னைக்கு மார்க்கெட்டோட மூமெண்டம் எப்படி இருக்க சான்ஸ் இருக்குங்கிறத நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். லைக் மண்டே ஆஃப்டர் தட் நாளைக்கு நாளைக்கு மார்க்கெட் லீவு, ஆஃப்டர் தட் மண்டே மார்க்கெட்டோடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போறே, இந்த இடத்துலயா இல்லை இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ண போறா, இல்லை இன்னைக்கு நைட்டு நியூயார்க் செஷன்ல மார்க்கெட் டிராப் ஆகி கீழே விழ போகிறா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண போறோம், திங்க் பண்ண போறோம். சப்போஸ் இன்னைக்குள்ள மார்க்கெட்டு இதை ரெண்டுத்தையும் உடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு நியூயார்க் செஷன்ல மார்க்கெட் இதை டாமினேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா ஒரு விஷயம் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க, மண்டே மார்க்கெட் கண்டிப்பா மேல போவோம். ஆனா எதுக்காக மேல போவோம், கரெக்ஷனுக்காக மேல போவோம். கரெக்ஷனுக்கு மேல போயிட்டு மார்க்கெட் அங்கே என்ன ஆகும், திருப்பி ரிட்டர்ன் பேக் டு டவுன். இந்த விஷயம் நமக்கு தெரியணும். ஒரு டேஸ்ல மார்க்கெட் என்ன நடக்கும், 1 டே ஆஃப் செனரியோல என்ன மார்க்கெட் நடக்க போகுது, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நாளைக்கு நான் மார்க்கெட்ல என்ன ட்ரேடுக்காக வெயிட் பண்ணணுங்க நான் இன்னைக்கு பிளான் பண்ணிடணும். இன்னைக்கு பிளான் பண்ணி வச்சுக்கணும். அந்த பிளானிங் ஏரியா ரொம்ப முக்கியம். அந்த பிளானிங் ஏரியாவெல்லாம் நீங்க கரெக்டா மார்க் பண்ணிட்டீங்க, கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப 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 ஈஸி. மார்க்கெட்டை அனலைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் அதை ப்ராப்பரா பண்ண கற்றுக்கணும். அது எப்படி பண்ணணுங்கிறது கற்றுக்கணும். அதுக்குதான் உங்களுக்கு தேவை எக்ஸ்பீரியன்ஸ். மார்க்கெட்ல நான் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும்னா இன்னைக்கு நான் ஆயிடுவேன்னு கேட்டால் சத்தியமா இல்லை. ஸோ நான் மார்க்கெட்டுக்குன்னு டெடிக்கேஷனா 1 வருஷம் 2 வருஷம் உழைச்சா மட்டும்தான் அது கூட அப்படியே ஒன்றிணைனா மட்டும்தான் மார்க்கெட்டுக்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியும், சஸ்டைனபிள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா உருவாக முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் திங் நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஆஃப்டர் தட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இருந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 4 hours, ரைட்டா? இப்போ கரண்ட் செனரியோக்கு நமக்கு நம்பர் 1 இந்த ஜோன், இந்த ஜோன்ல தான் இப்போ மார்க்கெட் இருக்கு. இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்க பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 1 ஹவருக்கு போறேன். ஸோ 1 ஹவர்ல ஃபர்ஸ்ட் திங் மார்க்கெட்டோட அப்ரோச்சை பார்க்கும்போது மார்க்கெட் என்ன இருக்கு, சேம் திங் தான். ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இங்க இருக்கான்னு கேட்டா இல்ல, சேம் திங். ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் இப்ப இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் அப்ரோச் பண்ண போகுது அப்படின்னா இந்த ஹையை உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் என்ன ஆகும், மேல்பா. அதுக்கு 4 hours கேண்டில் பிரேக் ஆகிருக்கணும். 4 hour கேண்டில் பிரேக் ஆகல, 4 hour கேண்டிலே பிரேக் ஆகல, இங்க வந்து ஸ்வீப் மட்டும் அடிச்சுட்டு ஒரு பெரிய ஸ்டாப்லாஸ் மட்டும் அடிச்சுட்டு இந்த ஹையை உடைச்சிச்சுன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். இந்த ரீடெஸ்ட் ஏரியாலையோ இல்லை ஸ்விங் லோலையோ மார்க்கெட் என்ன ஆக போகும், என்ன ஆகும், ரீடெஸ்ட் ஏரியாலையோ ஸ்விங் லோலையோ மார்க்கெட் என்ன ஆகும்னா அப்ரோச் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்கு. பட் இந்த ஏரியாவை டாமினேட் பண்ணாத வரைக்கும் ப்ரோ 1 ஹவர்ல கேண்டில் பிரேக் ஆயிடுச்சு இல்லை, இது பிகாஸ் ஆஃப் இது எந்த டைம் ஃப்ரேமோட லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 hours லோ. இந்த டைம் ஃப்ரேமோட லோ 4 hour லோ. அப்போ எனக்கு 4 hour கேண்டில் இந்த இடத்துல என்ன பண்ணணும், டாமினேட் பண்ணி பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். வச்சா மட்டும்னா இந்த மாதிரி செனரியோ நடக்கணும். வச்சா மட்டும் போராடு, இந்த செனரியோ நடக்கணும். நடந்தா we can making the profit. ஓகேவா? நடக்கலன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ப்ராஃபிட் பண்ண முடியாது. அதை நீங்க எல்லாமே மைண்ட் செட்ல ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். ஆஃப்டர் தட்
ப்ரோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஐயாவா, இதெல்லாம் என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ். ப்ரோ இந்த இடத்துல எனக்கு 4 hour கேண்டில் என்ன ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு, மார்க்கெட் கீழே விழ போகணுங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா, அப்போ நான் எப்படி ட்ரேட் பண்ணலாம்னா சிம்பிள், இந்த ஹையை மார்க் பண்ணிக்கோங்க. திருப்பி மார்க்கெட் இங்கே போகல, இந்த ஜோனை 4 hour கேண்டில் பிரேக் பண்ணா திருப்பி இந்த ஹைக்கு போகும்போது இங்கே நான் செல்ல போட்டு ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே வைக்கலாம் அப்படின்னா இல்லை ப்ரோ எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு எங்க வச்சா ஸ்டாப் லாஸ் அடிக்காது அப்படிங்கிற மைண்ட் செட் வரும், அங்கே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, தப்பே கிடையாது. ஓகேவா, பட் என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்கணும், 1:2 ரேஷியோவில் வைங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நான் ரொம்ப ஸ்டாப் லாஸை மினிமைஸ் பண்ணி டார்கெட் அதிகப்படுத்தணும். சரி அதுவும் பண்ணலாம், பட் இட்ஸ் ஆல் அபவுட் த ரிஸ்க். அதான் நான் சொல்லுவேன், இது ஆல் அபவுட் த ரிஸ்கில் இருக்கு. பட் இந்த மாதிரி நடக்கும்போது மார்க்கெட்டில் என்ன பண்ணிக்கலாம், ஒரு நல்ல ட்ரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதுக்குள்ள ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், லெட்ஸ் மேக் எ ட்ரேட். ஓகேங்களா, இது ஒரு பக்கமா நம்ம வச்சுக்கணும். இது 1 hourல தான். இப்போ 1 hourலாம் நம்ம பார்த்துட்டோம். ப்ரோ நான் போயிட்டு 50 மினிட்ஸ் ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் நல்லா ட்ரேட் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும். பட் 50 மினிட்ஸ் ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் எடுத்தாலுமே நீங்க என்ன ட்ரேட் எடுக்க முடியும் இங்க, லைக் ஏன்னா எனக்கு மெயின் ஜோன்ல எங்கெங்க ட்ரேட் எடுக்கணும், நம்பர் 1 இந்த ஜோனை உடைச்சி இந்த ஹைக்கு வந்தா செல் எடுக்கணுங்கிற பிளான் எனக்கு இருக்கு, ரைட்டா. அதே மாதிரி இந்த ஜோன்ல ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த ஹையை உடைச்சா பை எடுக்கணுங்கிற பிளான் இருக்கு, ரைட்டா. 2 பிளான் தான், ஒன்னு பை அப்படி இல்லாட்டி செல். அவங்க 2 பிளான் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது எனக்கு இந்த 2 செனரியில ஏதாவது ஒண்ணு நடக்கணும். ஃபர்ஸ்ட் திங் ஏதாவது ஒண்ணு இங்க நடக்கணும். நடக்கவே இல்லைங்கிறப்ப நான் எப்படி ட்ரேட் எடுப்பேன், நான் கேட்க கேள்வி கரெக்டு தானே. அப்போ நடக்கணும்ல, அந்த நடக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். இல்லை நான் தலைகீழாதான் குடிப்பேன், அதாவது மார்க்கெட்டுக்குள்ள தலைகீழாதான் குடிப்பேன், இங்க ட்ரேட் எடுத்து மாதிரி ஸ்டாப் லாஸ் வாங்குங்க, யார் வேணாம். சரி எனக்கு இதுல ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், மார்க்கெட் இந்த டைரக்ஷனுக்கு போகுது, இந்த டெஸ்டினேஷனுக்கு போகுது அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட்டை நான் பில்ட் பண்ணணும், ரைட்டா. ரைட், இப்போ நம்ம டீம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீம் சொன்னது உங்களுக்கு தெரியுமே, 50 மினிட்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க, காலையில ட்ரேட் போட்டுண்டாப்புல 50 மினிட்ஸ் தான் நம்ம டீம் போட்டுண்டாப்புல என்ன சொல்லியிருந்தாப்புல, இந்த டெஸ்டினேஷனுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்தாரு, ரைட்டா. இந்த இதை தான் மார்க் பண்ணி என்ன பண்ணிட்டாப்புல, இதை மார்க் பண்ணி மார்க்கெட் கீழே வர பொருங்கிற மாதிரி போட்டுட்டாப்புல. அதே மாதிரி மார்க்கெட் கீழே வந்துச்சு. பட் இங்கேருந்து மேலே போகணும் அப்படின்னு போட்டுட்டாப்புல, ரைட்டா. இந்த ஜோன்லேருந்து என்ன பண்ணிருந்தாப்புல, மேலே போகணும் அப்படிங்கிற மாதிரி இன்க்ளூட் பண்ணியிருந்தாப்புல. பட் இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் மேலே போறதுக்குன்னு சில கன்ஃபர்மேஷன் வேணும். அதுக்கு மார்க்கெட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஹையை உடைக்கணும். மேலே ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுவேன்னா இந்த ஹையை உடைச்சாலும், ப்ரோ இந்த இன்டர்னல் ஹையை உடைச்சாவே மார்க்கெட் மேலே போகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அவங்களுக்கான பதில், இந்த இன்டர்னலா இருக்குல்ல, அதாவது இந்த இம்பல்ஸுக்கு இன்டர்னல் ஹைண்டா இதை சொல்லுவோம், ஓகேவா. இந்த ஹையை சொல்லுவோம். நிறைய பேர் இந்த ஹையை உடைச்சாலே மார்க்கெட் மேலே போகலாமான்னு கேட்டா, சரி நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் இப்பவும் சொல்றேன், 4 hour கேண்டில் பிரேக் பண்ணாம இந்த ஹையை உடைச்சாலும் மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்கு. பிரேக் பண்ணாம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு கேண்டில் கிரியேட் ஆயிடுச்சு 4 ஹவர்ஸ்னா மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்கு. பட் எதுவுமே இல்லாம மார்க்கெட் மேலே போங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஒரு சிம்டம்ஸ் வேணும் எனக்கு, மார்க்கெட் மேலே போகலாம்னா அதுக்கு என்ன வேணும், ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் சிம்டம்ஸ் எனக்கு வேணும். அது இருந்தா நான் போகலாம், இல்லைன்னா என் கேண்டில் கொண்டு போகக்கூடாது. பட் இதை நல்லா பிரேக் பண்ணிட்டு 4 hour கேண்டில் இதுவும் பிரேக் பண்ணிட்டு, இது பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போகொண்டு எக்கான்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஹைலேருந்து இந்த லோக்கு கரெக்ஷன் எடுத்துட்டு மார்க்கெட் இங்கே போயிட்டு இங்கேருந்து கீழே வரும். சரி, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்கள் உங்களை குழப்புற மாதிரி தான் இருக்கும். பட் அது நம்ம கிளாஸஸ் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இப்போ சொன்ன விஷயங்களை என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், வி வாண்ட் டு கிளியர் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் சப்ளை டிமாண்ட் இருக்கணும், கீ லெவல்ஸ் இருக்கணும், சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கணும், ட்ரெண்ட் லைன் இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் எதில் இருக்கணும்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட், மார்க்கெட்டோட வே, மார்க்கெட்டோட டேரக்ஷன் எந்த டேரக்ஷன் இருக்குங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இந்த ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 1 month இப்போ ஃப்ரீ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரியல் ட்ரேடர் ஆகணும், நானும் ரியல் ட்ரேடர் ஆகி ரியல் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தேஜினியஸை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம டீம் உங்க கூட கைட் பண்ணுவாங்க. பேசுவாங்க.